Hello friends, welcome back to my channel Abhi Chemistry Tutorial. It's me Abhisha of Abhi Chemistry Tutorial. Before starting today's lecture, please take a second to subscribe to our channel Abhi Chemistry Tutorial and also tap the bell button and click all so that you'll be notified whenever I upload a new video. Many people are watching without subscribing, so in every video I am saying continuously, many people are watching my videos but not subscribing. So please take a second to subscribe to our channel Abhi Chemistry Tutorial so that it will be helpful for me to motivate myself to do more and more videos and work more on the topics. And now let's get started. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா octahedral point group, அதாவது OH point groupல இருக்கக்கூடிய moleculesோட irreducible representations calculate பண்ணி அந்த irreducible representationல இருந்து translational rotational modes separate பண்ணி அதோட vibrational modes எதெல்லாம் IR and Raman active அப்படிங்கறத கண்டுபிடிக்க போறோம். So to start with, இதான் ஒரு octahedral molecule சொல்லும்போது அதோட structure வந்து இதுதான் and common representation AB6 அப்படின்னு நம்ம கொடுத்திருக்கோம். So octahedral moleculeோட character table பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். So இந்த octahedral point groupோட character tableல இருந்து irreducible representations வந்து எப்படி derive பண்றது அப்படிங்கறத நான் காட்ட மாட்டேன். சோ அது உங்களுக்கு எப்படி பண்ணனும் அப்படினு தெரியணும்னா நிறைய வீடியோஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ்ல சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன்ஸ் அண்ட் சிம்பிளான மாலிக்யூல்ஸ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். வாட்டர் மாலிக்யூல், POCl3 அப்படின்னு ஒரு சில சிம்பிளான மாலிக்யூல்ஸ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். சோ அதை நீங்க செக் பண்ணிக்கலாம். சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் irreducible representations காட்டி அதுல இருந்து எப்படி நம்ம டிரான்ஸ்லேஷனல் ரொட்டேஷனல் எல்லாம் பிரிச்செடுக்க போறோம் அப்படிங்கறத காட்ட போறேன். சோ இந்த கேரக்டர் டேபிள் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கும் போது நமக்கு வந்து டோட்டல் irreducible representations நமக்கு கிடைக்கிறது பாத்தீங்கன்னா A1G, 1EG, 1T1G, 3T1U, 1T2G, 1T2U. சோ இதுல வந்து டிரான்ஸ்லேஷனல் அண்ட் ரொட்டேஷனல் மோட்ஸ் வந்து நம்ம பிரிக்க போறோம். ஸோ டிரான்ஸ்லேஷனல் மோட்ஸ்க்கு நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன் நிறைய வாட்டி. ஸோ டிரான்ஸ்லேஷனல் அப்படின்னு சொன்னாலே இந்த செகண்ட் காலம்ல வந்து நமக்கு XYZ அப்படிங்கிறது இருக்கணும். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து டிரான்ஸ்லேஷனல் மோஷனை வந்து குறிக்கும். அண்ட் அதே மாதிரி இதே காலத்துல RX, RY, RZ அப்படிங்கிற இருந்துச்சுன்னு சொன்னா அது வந்து ரொட்டேஷனல் அப்படிங்கறத காமிக்கும். ஸோ ரொட்டேஷனல் மோட்ஸ் சொல்லும்போது RX, RY, RZ இருக்கான்னு பார்க்கணும். ஸோ மீதி இருக்கிறது எல்லாமே வைப்ரேஷனல் மோட்ஸா இருக்கும். சோ இந்த கேஸ்ல பாருங்க இந்த ஒரு XYZ மட்டும்தான் இருக்கு. சோ XYZ is given in a single bracket. அப்படின்னா இது ஒரு 3-dimensional மோட் அப்படின்னு அர்த்தம். சோ 3-dimensional irreducible representation அப்படின்னு அர்த்தம். சோ இதுக்கு நேரா பாத்தீங்கன்னா T1U இருக்கு. சோ T அப்படின்னாலே 3-dimensional. சோ நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் A and B irreducible representations இருந்துச்சுன்னா அது வந்து 1-dimensional. E அப்படிங்கிறது வந்து 2-dimensional and T அப்படிங்கிறது 3-dimensional. சோ இதோட முந்தின வீடியோஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா இதோட எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாமே கிளியரா கொடுத்திருப்பேன் முல்லிகன் சிம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த கேஸ்ல XYZ மட்டும்தான் இருக்கு. XYZ T1U ல மட்டும்தான் இருக்கு. டிரான்ஸ்லேஷனல் மோட் ஆஃப் மோஷன். சோ இங்க டிரான்ஸ்லேஷனல்ல இந்த T1U மட்டும் எழுதிடலாம். நெக்ஸ்ட் வந்து ரொட்டேஷனல் மோஷன். சோ ரொட்டேஷனலுக்கு RX, RY, RZ. சோ அகைன் நீங்க RX, RY, RZ is given in a single bracket and அதற்கு நேரா பாத்தீங்கன்னா T1G இருக்கு. T1G வந்து ஒரு 3-dimensional irreducible representation. So 1T1G is rotational mode. So rotational அப்படின்னு போட்டுட்டு T1G எழுதிட்டோம். So மீதி இருக்கிற எல்லாமே vibrational modes தான். So 1A1G இருக்கு, ஒரு EG இருக்கு, T1G போயிடுச்சு. So 2T1U பாக்கி இருக்கு, 1T2G இருக்கு, 1T2U இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஈக்குவேஷன் நமக்கு தெரியும் 3n-6 ஃபார் நான்-லீனியர் மாலிகூல்ஸா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு மோட்ஸ் ஆஃப் வைப்ரேஷன் கால்குலேட் பண்றதுக்கான சிம்பிள் ஃபார்முலா இது 3n-6. லீனியர் மாலிகுலா இருந்தோம்னா 3n-5. சோ இதுல நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 7. சோ 6B இருக்கு, ஒரு A இருக்கு. சோ டோட்டலா 7 ஆட்டம்ஸ் இருக்கு. So total number of atoms 7. So 3 into 7 minus 6, 21 minus 6, 15 modes of vibration நமக்கு வரணும். So வருதான் இல்ல செக் பண்ணி பார்த்திடலாம். A1G அப்படிங்கிறது 1-dimensional. So 1. EG அப்படிங்கிறது 2-dimensional சொல்லியிருக்கேன். So 2. T வந்து 3-dimensional. So 3 into 2, 6. இங்கே 3-dimensional. So Tக்கு ஒரு 3. இங்கேயும் T2Uக்கு ஒரு 3. So டோட்டலா 1 plus 2 plus 6 plus 3 plus 3 எவ்வளவு கிடைக்குது? 15 கிடைக்குது. சோ இது ரெண்டுமே வந்து நமக்கு டேலி ஆகறனால நம்ம கண்டுபிடிச்ச வைப்ரேஷனல் மோட்ஸ் வந்து கரெக்ட் தான் அப்படின்னு நமக்கு இது வந்து தெரியுது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த வைப்ரேஷனல் மோட்ஸை வச்சுக்கிட்டு இதெல்லாம் IR and Raman ஆக்டிவா இல்லையா அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்க போறோம். சோ IR and Raman ஆக்டிவிட்டிக்குமே நான் பேசிக்கான விஷயங்கள் வாட்டர் மாலிகுல் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கிளியரா சொல்லியிருப்பேன். சோ தனியாவே ஒரு வீடியோ வந்து ஜெனரலா போட்டிருக்கேன் இதுக்கு.
ஸோ அதை நான் இப்போ வந்து ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஸோ ஐஆர் ஆக்டிவிட்டி இருக்கணும் அப்படின்னா சிம்பிளான மெத்தட் பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் காலம்ல XYZ இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஐஆர் ஆக்டிவ் மோட். சப்போஸ் XYZ இல்லை அப்படின்னா அது எல்லாமே ஐஆர் இன்ஆக்டிவா இருக்கும். ராமன் ஆக்டிவிட்டி அப்படின்னா இந்த தேர்ட் காலம் செக் பண்ணணும். அதுல வந்து XYZ அதோட லீனியர் காம்பினேஷன்ஸ், அதாவது XY XZ அண்ட் X² + Y² அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது வந்து ராமன் ஆக்டிவா இருக்கும். அந்த மாதிரி இல்லை அப்படின்னா அது வந்து ராமன் இன்ஆக்டிவா இருக்கும். ஸோ நம்ம எக்ஸாம்பிளுக்கு பார்க்கலாம். டோட்டல் வைப்ரேஷனல் மோட்ஸை வந்து நான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ A1G இருக்கு, EG, T1U இதெல்லாமே எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ நம்ம ஒவ்வொரு irreducible ரெப்ரஸன்டேஷனையும் எடுத்துக்கிட்டு IR and Raman ஆக்டிவிட்டி செக் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து IR ஆக்டிவிட்டி பார்த்துடலாம். ஸோ A1G எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா A1Gல XYZ இல்லை. ஸோ சிம்பிளா நம்ம சொல்லிடலாமே IR ஆக்டிவிட்டிக்கு ஒரே ஒரு XYZ மட்டும் தான் நம்மளுக்கு இந்த கேரக்டர் டேபிள்லயே இருக்கு. ஸோ XYZக்கு நேராக பார்த்தீங்கன்னா T1U அப்படிங்கிற ஒரு IRR தான் இருக்கு, irreducible ரெப்ரஸன்டேஷன் தான் இருக்கு. ஸோ T1U மட்டும்தான் IR ஆக்டிவா இருக்கும். இது எல்லா மோட்ஸுமே IR இன்ஆக்டிவா தான் இருக்கும். ஸோ சிம்பிளா ஃபில் பண்ணிடலாம். ஸோ T1U வில் பி IR ஆக்டிவ் அண்ட் ஆல் த அதர் மோட்ஸ் வந்து IR இன்ஆக்டிவா இருக்கும். ஸோ ராமன் ஆக்டிவிட்டி பார்க்கலாம். இப்போ A1G ஒவ்வொன்னா பார்க்கலாம். A1G பார்த்தோம்னா A1Gல லீனியர் காம்பினேஷன்ஸ் இருக்கு. X² + Y² Z + Z² இருக்கு. ஸோ A1G வந்து ராமன் ஆக்டிவ் தான். ஸோ ராமன் ஆக்டிவ். EG பார்த்துடலாம். EG வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயுமே லீனியர் காம்பினேஷன்ஸ் இருக்கு. ஸோ மைனஸ்ல இருக்குங்க எல்லாமே. ஸோ லீனியர் காம்பினேஷன்ஸ் தான். ஸோ EGயும் IR, ஸோ EGயும் ராமன் ஆக்டிவ். ராமன் ஆக்டிவ். T1U T1Uல வந்து நமக்கு லீனியர் காம்பினேஷன்ஸ் இல்லை. ஸோ ராமன் இன்ஆக்டிவ். ஸோ T1U ராமன் இன்ஆக்டிவ். T2Gல வந்து லீனியர் காம்பினேஷன்ஸ் இருக்கு. XZ YZ X பாயிண்ட் இருக்கு. ஸோ இந்த T2Gயும் ராமன் ஆக்டிவ். ராமன் ஆக்டிவ். நெக்ஸ்ட் T2U இருக்கு. T2Uல வந்து பாத்தீங்கன்னா லீனியர் காம்பினேஷன் இல்ல. ஸோ T2U வந்து ராமன் இன்ஆக்டிவ். ஸோ ராமன் இன்ஆக்டிவ். ஸோ இருந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும் இந்த ஒரு T1U மட்டும் 2 T1U மோட்ஸ் வந்து IR ஆக்டிவ் ஆகும். ராமன்ல A1G, EG, T1, T2G இது மூணும் வந்து இந்த 3 IRR வந்து நமக்கு வந்து ராமன் ஆக்டிவிட்டியில வந்து ராமன் ஆக்டிவா இருக்கு. T1U and T2U வந்து இன்ஆக்டிவா இருக்கு. ஸோ இப்படிதான் நம்ம வந்து ஒரு ஒக்டாஹீட்ரல் பாயிண்ட் குரூப்ல இருக்கக்கூடிய மாலிகூலுக்கு சிம்பிளா IR and Raman ஆக்டிவிட்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்பர் ஆஃப் மோஷன்ஸோட irreducible ரெப்ரஸன்டேஷன் நமக்கு தெரிஞ்சு நமக்கு வந்து கேரக்டர் டேபிளும் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஈஸியா IR and Raman ஆக்டிவிட்டி ஆஃப் த மாலிகூல்ஸ் வந்து நம்ம வந்து ஈஸியா கால்குலேட் பண்ண முடியும். So I hope you all watch the video till end. So thank you so much for watching the video till now. So please don't forget to give a like and also share to your friends and recommend our channel to all your friends and known people. And also don't forget to subscribe to our channel Abhi Chemistry Tutorial. So see you on the next video. Until then, bye. Thank you.